ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ புதினா ரசம். இந்த புதினா ரசம் ரொம்ப ஈஸி தான். அதே சமயம் புதினா உடம்புக்கு நல்லது இல்லையா? இனிமேல் வெயில் காலத்தில் நம்ம எப்பயும் புளி ரசமே வச்சுருக்கிறத விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக புதினா ரசம் வைக்க போகிறேன். இதுலேயும் புளி சேர்க்குறோம், ஆனால் கொஞ்சமாக சேர்க்க போகிறோம். புதினாவோட ஃப்ளேவர் கொஞ்சம் தூக்கலாக இருக்கும். இதில் நல்லாயிருக்கும் இந்த ரெசிபி. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்க வாங்க. இதுக்கு தேவையானது ஃபஸ்ட்டு தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு. இது உங்கள் ஃபேமிலிக்கு எவ்வளோ தேவை அது அளவுக்கு எடுத்துக்கலாம். இதை நான் பொடிசாக சாப் பண்ணி எடுத்துக்கிறேன், அவ்வளோதான். இதை நம்ம மிக்சியில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்தாலும் ஓகே, இல்லை சாப்பரில் போட்டு சாப் பண்ணி எடுத்தாலும் ஓகே. பட் இது ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதில் தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு இது நல்லா சாப் பண்ணிக்கணும். இது ஓரளவுக்கு நல்லா சாப் அதுக்கப்புறம் தான் ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கேன். 3 கொத்து கொத்தமல்லி இதையும் நல்லா கழுவி இந்த சாப்பர்லேயே போட்டு சாப் பண்ணிக்கணும். இது ஓரளவுக்கு நல்லா சாப் ஆகணும். அதுக்குன்னு இது மிக்சியில் போட்டு அரைக்கிற அளவுக்குலாம் இருக்காது. சாப் பண்ணி இருக்கும்போது அந்த ஃப்ளேவர் நல்லா, அந்த புதினாவோட ஃப்ளேவர் அந்த தக்காளி பூண்டு அந்த ஃப்ளேவர் நல்ல ஸ்மெல் இருக்கும். அதை சாப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கணும். இது ஒரே டைமில் ஃபுல்லாக என்னால் போட்டு அதில் சாப் பண்ண முடியல. அதனால் பேட்சாக பிரித்து 2-3 டைம்ஸ் இந்த சாப்பரில் ஆட் பண்ணுறோம். கொஞ்சம் சாப் ஆக கொத்தமல்லியும் புதினாவையும் சேர்த்து சாப் பண்ணுறோம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1½ ஸ்பூன் மிளகு, 1½ ஸ்பூன் சீரகம் இது ரெண்டுத்தையும் அரைச்சிக்கிறேன். இது நம்ம ரொம்ப மழமழன்னு அரைக்காமல் கொஞ்சம் குறைன்னு அரைச்சி கொஞ்சம் பவுடர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ரசத்துக்கு ரொம்ப முக்கியமே இந்த மிளகு சீரகம் தான். ஸோ இதை தனியாக ட்ரையாக நான் இதில் அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து அதையும் புளியை நல்லா கரைச்சி தண்ணி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். அந்த புளி கரைசலோட இந்த சாப்பரில் போட்டு சாப் பண்ணோம் இல்லையா, தக்காளி பூண்டு பச்சை மிளகா புதினா கொத்தமல்லி இதனுடைய விழுதையும் அந்த புளி கரைசலோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வைக்கிறோம். ஏற்கனவே நான் சாப் பண்ணும்போதே உப்பு போட்டுட்டேன். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு வேணும்னா இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இப்போது ஒரு 1/2 ஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் அந்த கரைசலோடய நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன். பாருங்கள், இப்போவே அதில் அந்த புதினா கொத்தமல்லியெல்லாம் மிதக்கிறது பார்க்கும்போது அழகாக இருக்குது.
இப்போ ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறோம். அதில் கடுகு போடுறேன். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 2-3 காஞ்ச மிளகா கிள்ளி வச்சுருக்கேன். வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். கடுகு பொரியுது. நாலு வரமிளகா அதையும் கிள்ளி வச்சுருந்தேன். அதையும் இந்த தாளிப்பில் சேர்த்தாச்சு. எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு தாளிப்பில். இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு பெருங்காயத்தையும் போட்டுக்கினேன். இப்போ இந்த தாளிப்பு நல்லா ஓரளவுக்கு சூடான தாளிப்பு கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதிலே மிளகு சீரகத்துக்கு நம்ம நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் இந்த எண்ணெயிலே போட்டு லைட்டாக வறுத்துக்கிறோம். இது வறுபட்ட உடனே நம்ம புளிக்கரைசலாம் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, புளிக்கரைசல், அந்த தக்காளி, பூண்டு, அந்த விழுதையெல்லாம் கலந்த அந்த கரைசலை இப்போ இந்த தாளிப்பில் போட்டு அது மூடி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அந்த ரசம் வந்து நுரைக்கிற அளவுக்கு வெயிட் பண்ணோம். அது நுரைச்சி வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ண வேண்டியதான். பாருங்கள், இந்த புதினா ரசம் பார்க்கவே கலர்ஃபுல்லாகவும் அதுக்கு மேலே அந்த புதினா தழைகளும் அந்த பூண்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக. ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.